Hi friends, welcome back to my YouTube channel. இப்போதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிந்தது. மாணவர்கள் என்ன படிக்கலாம், எங்கே ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான ஆலோசனைகளை பெற்று வருகிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பற்றி சில இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் காலேஜஸ், அதுவும் யூனிவர்சிட்டி கேம்பஸ்ன்னு சொல்லக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் 4 கேம்பஸ் அது இருக்குது. அது என்னென்ன கேம்பஸ்ன்னு பார்க்கலாம், அந்த கேம்பஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைட் காலேஜோட கோடு கொடுத்துருக்குங்க 0001. அதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா காலேஜ் கோட் 0001. அந்த காலேஜோட நேம் பார்த்தீங்கன்னாக்கா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஇஜி கேம்பஸ். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா 4 கேம்பஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிஇஜி கேம்பஸ் தான் அந்த காலேஜ் கோட். அதோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, சர்தார் பட்டேல் ரோட், கிண்டி, சென்னை 6,25,000. பொதுவாக அந்த காலேஜில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு பார்த்து இங்கே பார்க்கலாம். அதோட பிரின்சிபல் அட்ரஸ் என்ன, ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பொதுவாக என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேலும் அதோட ஃபீஸ் ரேஞ்சஸ் பொதுவாக இது கவர்மெண்ட் காலேஜ் அந்த கேட்டகரியில் வர்றதுனால கவர்மெண்ட் ஃபீஸ் எவ்வளோ நிர்ணயிச்சிருக்காங்களோ அந்த ஃபீஸ் தான் இவங்க வாங்குவாங்க. ஓகேங்களா, மற்றபடி 2024 நடந்த அந்த கவுன்சிலிங் பேஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு தான் இந்த புக்லெட்டு வெளியிட்டிருக்காங்க. அந்த புக்லெட்டு தான் இது. ஓகேங்களா, பொதுவாக அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவு 17 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதோட இன்டேக் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. பிரான்ச் கோடெல்லாம் நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணாக்கா திரும்ப இன்னொரு வீடியோ போடலாம். பிஒய், சிஇசிஎஸ், எக்ஸி, அது மாதிரி மொத்தம் 17 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜஸ் காலேஜ் கோடு 2 யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸ் சர்தார் பட்டேல் ரோட். அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட பிரின்சிபல் யார், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஓவராலாக 11 டிபார்ட்மெண்ட் இருக்குது. என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதோட நம்பர் ஆஃப் இன்டேக்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக ஹாஸ்டல் கேம்பஸ்லேயே இருக்குது, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக இங்கே பார்த்துக்காங்க. இது 2024 நடந்த கவுன்சிலிங் பேஸ் பண்ண புக்லெட் வச்சு தான் இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப் கேம்பஸ் காலேஜ் கோடு பார்த்தீங்கன்னாக்கா 0003 யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சாப் கேம்பஸ். அதுமாரி டீட்டெயில் தான் இருக்குது. அதோட காலேஜ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இது மாதிரினா ஃபோன் நம்பர்ஸ், அட்ரஸ், பிரின்சிபல் அப்படின்னு யார், அது மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் இருக்குது சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. பிரான்ச் கோடு பார்த்தீங்கன்னா ஏஆர், அது ஆர்கிடெக்சர். ஓகேங்களா, அப்ரோட் இன்டேக் பார்த்தீங்கன்னா 80 சீட்டு. யாரெல்லாம் ஆர்கிடெக்சர் படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காலேஜை செலக்ட் பண்ணலாம். இது 3வது காலேஜ். நெக்ஸ்ட் 4வது பார்த்தீங்கன்னாக்கா 0004 யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை எம்ஐடி கேம்பஸ். இதான் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி குரோம்பேட்டில் இருக்குது. நம்மளுடைய முன்னாள் பிரசிடென்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அந்த காலேஜ் தான் படிச்சிருக்கேன். அதோட டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் யார், அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 11 டிபார்ட்மெண்ட் இருக்குது. பொதுவாக இங்கே 4 காலேஜை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தோம், என்னென்ன டிபார்ட்மெண்ட் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு காலேஜுமே பார்த்தீங்கன்னாக்கா யூனிவர்சிட்டி கேம்பஸில் வர நெக்ஸ்ட் ஒரு டீட்டெயில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இது ரீசெண்டாக தான் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணிச்சு. அதோட டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. மொத்தமாக அங்கே எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 டிபார்ட்மெண்ட் இருக்குது.
ஓகேவா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஏல தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு 5 கேம்பஸஸ் இருக்குது. அந்த 5 கேம்பஸுமே இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்தோம். அது ஃபஸ்ட்டு 4 வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அது வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்குது. அதோட அட்ரஸ்மே இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஒரு நாள் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கடலூர். ஓகேங்களா? அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அண்ணாமலை நகர், கடலூர். ஓகேங்களா? இதான் ஃபுல் அட்ரஸ். சிதம்பரம் தாலுக்கா வந்து சிதம்பரத்தில் இருக்குது. ஓகேங்களா? மேலும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனான முக்கியமான இம்பார்ட்டண்டான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.